من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளை ஏற்று ஃபர்து ஐனாகிய புனித ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக, அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும், அவன் பாவிகளுக்கும் காஃபிர்களுக்கும் தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக, அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே அல்லாஹுடைய நேசம் தொடர்பாக சில விஷயங்களை, அல்லாஹுவை கடுமையாக நேசிக்க வேண்டும் என்கிற அஷத்துன்னா மிக கடுமையாக, அல்லாஹுவை மிக கடுமையாக, இந்த மிக கடுமையாக என்பதை எப்படி புரிவது? இதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே சொல்லி காட்டுகிற போது, குல் இன்கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்தௌனஹா என்று 8 விஷயங்களை சொல்லுகிறார். இந்த 8ஐ விடவும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவனுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதும் உங்களுக்கு விருப்பத்திற்குரியதாக மாற வேண்டும். இல்லை என்றால் ஃபத்தரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹுடைய கட்டளை வருவதை நீங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்கிறார். அந்த 8ம் என்ன? இன்கான ஆபாஉக்கும், உங்களோட பெற்றோர், பிள்ளைகள், உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, உங்களுடைய சகோதர சகோதரிகள், நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரம், நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வியாபாரம், நீங்கள் விரும்பி குடியிருக்கக்கூடிய உங்களுடைய வீடுகள், உங்களுடைய குடும்பம், இவை அனைத்தையும் விட அல்லாஹ் உங்களுக்கு நேசத்திற்குரியவனாக மாற வேண்டும். இப்போ அல்லாஹ்வை சாதாரணமாக நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வை விரும்புகிறேன் என்கிற நிலையில் இருந்தால் அது பூரணமான ஈமானாக ஆகாது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் அதிகமாக ஒரு மனிதன் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை பற்றி நாம் எல்லோரும் நிறைய அறிந்திருக்கிறோம். உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து யதார்த்தமாக பேசிக்கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன், ஆனால் எனக்கு அடுத்ததாக, இப்போ ஃபஸ்ட்டாக என்னை நேசிக்கிறேன், அடுத்தது நீ யாரை நேசிக்கிறாய் என்று கேட்டால் உங்களைத்தான் என்று சொன்னபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், லா யா உமர், உமரே, உன்னுடைய ஈமான் இன்னும் பூரணம் அடையவில்லை என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க விரும்பியவர்கள். எனவே அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை அந்த இடத்திலே மாற்றிவிட்டு சொன்னார், அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன் யா ரசூலல்லாஹ், இந்த செகண்டிலிருந்து என்னை விடவும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விடவும் அதிகமாக உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னபோது, அல் ஆன யா உமர், உமரே, இப்போதுதான் உன்னுடைய ஈமான் பூரணத்துவம் அடைந்திருக்கிறது என்று சொன்னார். இதை விடவும் ஒரு முஃமின் அதிகமாக அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். அந்த நேசம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டும். உண்மையிலே இந்த நேசம் ஒரு மனிதனிடத்திலே வர வேண்டும் என்றால்
அந்த மனிதன் அல்லாஹுவை சரியாக அறிய வேண்டும். அல்லாஹுவை சரியாக அறியாமல் நிச்சயமாக நம்ம சொல்லக்கூடிய இந்த நேசம் ஒருவனிடத்தில் வராது. அதனால தான் உலமாக்கள் சொல்லுவார்கள், யார் அல்லாஹுவை அதிகமாக நேசிக்கிறாரோ, அல்லாஹுவை அதிகமாக அறிகிறாரோ, அவர் அல்லாஹுவை அதிகமாக நேசிப்பார், அல்லாஹுவை அதிகமாக அஞ்சுவார். அப்போ அல்லாஹுவை அறிய வேண்டும். அல்லாஹுவை அறிவது என்பது பல வகைகளிலே பல வழிகளிலே இடம்பெறும். ஒன்று, அல்லாஹுடைய பிரபஞ்ச அத்தாட்சிகளை பார்த்து அல்லாஹுவை அறியலாம். சிலர் அப்படி பிரபஞ்ச அத்தாட்சிகளை பார்த்து அல்லாஹுவை அறிந்து அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு பக்கம் அல்லாஹுவை நம்மை போன்று ஈமான் கொள்ளுவது. நம்மை போன்று என்று சொன்னால் நாம் எப்படி ஈமான் கொண்டோம் நமக்கே தெரியாது அந்த வரலாறு. இப்போ ஒரு இந்து மதத்தில் உள்ள ஒருவர், கிறிஸ்தவ மதத்தில் உள்ள ஒருவர், ஒரு விஞ்ஞானியாக உள்ள ஒருவர், அவர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார். அவரிடம் போய் நீங்கள் எப்படி ஈமான் கொண்டீர்கள் என்று கேட்டால் அவருடைய வரலாற்றை சொல்லுவார். நான் இப்படித்தான் ஈமான் கொண்டேன் என்று அவருடைய வரலாறு பதிவாகி இருக்கும். ஆனால் என்னிடத்தில் உங்களிடத்தில் உன்னுடைய ஈமானின் வரலாற்றை சொல்லு என்றால் நமக்கு அப்படி ஒரு வரலாறு கிடையாது. நம்மளும் பாக்கியசாலிகள் ஒரு வகையில். என்றால் நம்முடைய பெற்றோர் ஈமான் கொண்டார்கள், எனவே நம்ம மூமின்கள், அல்ஹம்துலில்லாஹ். இதால் ஏற்பட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்று கேட்டால், நமக்கு அல்லாஹ்வை தெரியாது. நிறைய பேருக்கு பாரம்பரியமாக தெரிந்த அறிவை தவிர மேலதிகமாக அல்லாஹ்வை பற்றி நமக்கு தெரியாது. நம்ம படிப்பதற்கான முயற்சிகளும் நம்மிடத்தில் இல்லை. எனவேதான் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் 2 டைப்பாக இருக்கிறார்கள். ஒன்று, சும்மா ஒரு உற்சாகத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது, அல்லது ஏதாவது ஒரு லாபத்துக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது, இப்படி ஒரு டைப். இன்னும் ஒரு டைப் இருக்கிறார்கள், படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள். இந்த படித்து விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கிறார்களே, சுப்ஹானல்லாஹ், அவர்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போகும். கடும் பேணுதல் இருக்கும், கடுமையான இறையச்சம் இருக்கும், கடுமையான இறை காதல் இருக்கும் அவர்களிடத்தில். ஏனென்றால் அவர்கள் படித்து விளங்கி வந்தவர்கள். நம்முடைய நிலைமை என்னவென்று கேட்டால், நம்ம எப்போவுமே இமோஷனல் என்றால் என்ன? இப்போ நான் கொஞ்சம் உணர்ச்சியாக பேசினா உணர்ச்சி வசப்படுவேன், கொஞ்சம் அமைதியாக பேசினா தூங்கிடுவேன். நம்ம மார்க்ஸ் போடுறதும் யாருக்கு கூடுதலா? நம்மளோட உணர்ச்சியை ஊட்டி பேசுகிறவர்களுக்கு நிறைய மார்க்ஸ் போடுவோம், நல்ல பேச்சு. ஏன்னா இப்படியே நம்ம போயிட்டு இருக்கு. நம்ம படிக்கிற நோக்கம் இல்லை. உண்மையில இங்கே இருக்கிற நாம் பல வயதுகளை உடையவர்களாக இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், நம்ம எல்லாருமே பெரும்பாலும் ஸ்கூலுக்கு போயிருப்போம். ஆண்டு 1 ஓயல் வரைக்கும் எடுத்தாலே இவ்வளவு வாசிச்சிருப்போம். பாட புத்தகங்களை மட்டும் படித்திருந்தாலே பெரிய ஒரு தொகை புத்தகம் வாசித்திருப்போம். அது மெட்ஸாக இருக்கும், சமூக கல்வியாக இருக்கும், விஞ்ஞானமாக இருக்கும், வரலாறாக இருக்கும், பல துறைகளிலும் உள்ள புத்தகங்கள் நிறைய வாசித்திருப்போம். இன்னும் 7 வரையும் படித்தவர்கள் அதை விட கூட, யூனிவர்சிட்டி போனவங்க அதை விட கூட. பிறகு சிலரிடத்தில் இயல்பான ஹெபிட் இருக்கும், வாசிப்பு பழக்கம். அவர்கள் நாவல் வாசிப்பார்கள், அரசியல் வாசிப்பார்கள், பல்வேறு துறைகளிலும் உள்ள புத்தகங்கள் வாசிப்பார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், பெரிய அளவு படித்திருக்க மாட்டார்கள், ஆனால் நியூஸ் பேப்பர் வாசிக்கிற பழக்கம் அவர்களிடம் இருந்திருக்கும். இவ்வளவு வாசித்த பழக்கமும் அனுபவம் உள்ள நம்மில் எத்தனை பேர் இதுவரை அல்லாஹுடைய கலாமை ஒரு தடவையேனும் வாசித்து முடித்திருக்கிறோம்? இது ஒரு முக்கியமான கேள்வி, சாதாரணமான கேள்வி அல்ல. சாதாரணமாக நமக்கு தோன்றலாம், ஏனென்றால் அல்லாஹுடைய கலாம் என்றாலே நமக்கு என்னென்று விளங்கல்ல, அதனுடைய பெருமதி விளங்காமல் தான் நாம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் குர்ஆனுக்குள் என்ன இருக்கிறது என்று தேட வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இந்த சமுதாயத்தில் மிக பெரும்பான்மையான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை, ஒரு முக்கியத்துவம் இல்லை. அல்லாஹ்விடமிருந்து வந்த ரிசாலத், அல்லாஹுடைய கலாம் இது. அல்லாஹுடைய கலாம் என்றால் இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து, மனிதர்கள், ஜின்கள், மலக்குகள், காடுகள், மலைகள், ஊர்வன, தண்ணீர், அணு என்று எல்லாவற்றையும் படைத்து அந்த ரப் இருக்கிறானே, அந்த ரப் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த வேதம் தான் இந்த குர்ஆன். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் இந்த குர்ஆனை அறியாமல் வாழுகிறான் என்றால் இதைவிட துர்ப்பாக்கியமும் ஆச்சரியமும் இந்த உலகத்தில் வேறொன்றும் இருக்காது.
ஆனால் கவலை என்ன? எத்தனை வயசு? எனக்கு 50. உங்களுக்கு எத்தனை வயசு? 60. உங்களுக்கு எத்தனை? மகிழ்ச்சியாக சொல்லுவார் 72 வயசா, மாஷா அல்லாஹ், உங்களுக்கு விளங்கலையே என்றெல்லாம். இப்படி வயசு போட்டிகள், வயசு பேச்சுக்கள் நிறைய இருக்கு. ரைட். இவ்வளவு காலத்திற்குள் எத்தனை தடவை நீங்கள் குர்ஆனை படித்து முடித்திருக்கிறீர்கள்? அட்லீஸ்ட் ஒரு தடவை இல்லை. எப்படி அல்லாஹ்வை பற்றி அறிவு வரும்? எப்படி அல்லாஹ்வை அந்த அளவு நேசிக்க முடியும் நம்மால்? அதனால என்ன நடக்கும் என்றால், ஒரு உணர்ச்சியான பயானம் பண்ணினால் அன்றைக்கு உணர்ச்சி கொஞ்சம் லேட்டானோடனே அந்த அந்த சோடா போத்தலை துறக்கிற நேரம் வர கேஸ் மாதிரி சுணங்கின உடனே அது சும்மா கூலாயிரும். அதுபோல தான் நம்மளோட நிலைமை. சில நேரங்களில் தொழுகையை பற்றி பேசுவார், கடுமையாக கத்தி காரசாரமாக பேசும்போது சில நேரம் பேசுகிறாலும் அழுதுருவார். நம்மளும் சேர்ந்து அழுதுட்டு அன்றைக்கு தொழுற முடிவெடுப்போம், பள்ளிக்குள்ளே நியத்து வைப்போம். வளமையாக சுண்ணத் தொழாதவர் அன்றைக்கு ஜும்மாவுக்கு பிறகு சுண்ணத்துன்னு தொழுவார். தொழுதுட்டு வீட்டை போய் மாஷா அல்லாஹ் நல்லா சாப்பிட்டு ஃபோனையும் பார்த்துட்டு தூங்கினா அசர் இல்லை, அதோட முடிச்சு. இது ஒரு டீம். இன்னும் ஒரு டீம் அசருக்கு வரும், ஆனால் மகரிபோட ஹலாஸ். எல்லாம் பிரச்சனை வந்து என்னென்றால் இமோஷனலாக உள்ளது. இப்போ அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை அறிய வேண்டும். அல்லாஹ்வை அறிய வேண்டும் என்றால் அல்லாஹுடைய கலாமை படிக்க வேண்டும். இதை நம்ம ஒரு பகுதியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹுடைய கலாமை படிக்கும்போது அல்லாஹுடைய சிஃபாத்துகள், அல்லாஹுடைய தன்மைகள், வல்லமைகள் எல்லாம் வரும். இன்னும் ஒரு பக்கம் அல்லாஹுடைய திருநாமங்கள் வரும், அல்லாஹுடைய குதராத்துகள் அங்கே பேசப்படும், அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற நிஅமத்துகள் வரும். இவைகளெல்லாம் பார்க்கிற போது அல்லாஹ் எனக்கு எவ்வளவு தந்திருக்கிறான் என்ற உணர்வோடு அல்லாஹின் மீது ஆட்டோமேட்டிக்காக நேசம் வரும். இரண்டாவதாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும். முதல் விஷயம், அல்லாஹ்வை நாம் நேசிப்பது நம்முடைய கடமை. அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை அறிய வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை நேசிக்க தவறினால் நாம் அவுட். அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாம் தோற்று விடுவோம். அல்லாஹ் நேசித்தால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலும் நம்மை நிம்மதியாக வைப்பான், மறுமையிலும் நமக்கு வெற்றியை தருவான். அல்லாஹுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்றால் நிறைய வழிகள் இருக்கின்றன. அதில் ஒரு விஷயத்தை மாத்திரம் இன்றைய ஹுத்பாவில் சுருக்கமாக சொல்லலாம் நினைக்கிறேன். ஹதீஸுல் குதிசி, அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ். அந்த ஒரு ஹதீஸுல் குதிசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்லுகிறார்கள், என்னுடைய அடியான் நான் சுன்னத்தாக நஃபிலாக அவனுக்கு ஆக்கிய வணக்கங்களை கொண்டு அவன் என்னை நெருங்கினால் நான் அவனை நேசிக்க ஆரம்பிப்பேன். சுப்ஹானல்லாஹ். ஃபர்லான வணக்கங்களை செய்கிறது அவனுக்கு கடமை. அவனை நான் படைத்திருக்கிறேன், அவனுக்கு நான் நிறைய நியமத்துகளை கொடுத்திருக்கிறேன், எனவே நான் கடமையாக்கியவைகளை அவன் கட்டாயம் செய்ய வேண்டும். ஆனால் நஃபில் என்பது கட்டாயமாக்கவில்லை. நான் செய்தால் நன்மை, செய்யாட்டி தண்டனை கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் நஃபிலாக்கிய வணக்கங்களை என்னுடைய அடியான் செய்யும் போது அவனை நான் நேசிப்பேன். அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் பார்ப்பான், என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் கேட்பான், என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் பிடிப்பான், என்னுடைய உதவியை கொண்டுதான் அவன் நடப்பான். அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்பாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிச்சயமாக ஒரு மூமினாக இருக்க முடியாது. என்னை அல்லாஹ் நேசிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு சுவர்க்கம் என்றால் அது சாத்தியமில்லை என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நம்ம தொழக்கூடிய தொழுகைக்காக சுவர்க்கம் என்றால் சுவர்க்கம் சிம்பிளாக போயிடும். நம்ம செய்கிற ஹஜ்ஜிக்காக வேண்டி சுவர்க்கம் என்று சொன்னால் சுவர்க்கம் சிம்பிளாக போய்த்திடும். சுவர்க்கம் அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு இடம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கத்து இன்பங்கள் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதவை.
அல்லாஹ்வுடைய தூதர் ரத்தின சுருக்கமாக அதை சொல்லும்போது சொன்னார்கள், ஃபீஹா மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர். சுவர்க்கத்தில் எந்த கண்ணுமே அதனுடைய வரலாற்றில் பார்த்திருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த ஒரு மனமுமே எந்த ஒரு உள்ளமுமே கற்பனை பண்ணி இருக்காத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் நிறைந்து போயிருக்கின்றன என்று சொல்லிட்டு சொன்னார். ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதினாங்க, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். அந்த சுவர்க்கத்தில் உங்களுடைய உள்ளம் ஆசைப்படும் அனைத்தும் கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். அந்த சுவர்க்கத்தில் உங்களுடைய மனம் ஆசைப்படுகிற, உங்களுடைய உள்ளம் விரும்புகிற அத்தனையும் கிடைக்கும், நீங்கள் கேட்கிற அத்தனையும் கிடைக்கும். அப்படி பெரிய இடம் அந்த சுவர்க்கம். அதில் இருக்கிற இன்பங்கள் மாறாதவை, அனுபவிப்பதற்கு அல்லாஹ் தரக்கூடிய தன்மைகளும் மாறாதவை. இப்போ இவ்வளவுதான் டேஸ்டான ஒரு உணவு இருந்தாலும், மிக பெருமதியானது, மிக டேஸ்டானது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. இதுதான் உலகத்தில் உள்ள நேச்சர். ஆனால் சுவர்க்கத்தில் அப்படி அல்ல. இருப்பதை அனுபவிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உண்பது, குடிப்பது, உடலுறவு கொள்வது போன்றவற்றிற்காக ஒவ்வொரு மனிதனுக்கும் 100 பேருடைய ஆற்றலை அல்லாஹ் வழங்குவான். சுப்ஹான் அல்லாஹ். என்ஜாய் பண்ணி. அந்த சுவர்க்கம் நீங்கள் செய்கிற அமலுக்காக கிடைக்காது. அமல் செய்கிறது உங்களுக்கு கடமை. சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அல்லாஹுடைய அன்பும் உங்களுக்கு தேவை என்றார்கள். நேசம், அல்லாஹுடைய அன்பு கிடைத்தால் தான் சுவர்க்கம் என்றார்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், உங்களுக்குமா யாரோ சொன்னாங்க? எனக்கும் அதே ரூல்ஸ் தான் என்றார்கள். ஆனால் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணித்தான் என்ன நேசிப்பதாக, உங்களுக்கு நீங்க தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள். அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதாக அல்லாஹ் பிரகடனப்படுத்திட்டான். எனவே அவங்க கன்ஃபார்மாக சுவர்க்கம் போவார்கள். ஆனால் உங்களுக்குரிய நேசத்தை நீங்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற அர்த்தத்தில் அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். சுவர்க்கம் போக வேண்டும் என்றால் அல்லாஹுடைய நேசம் கிடைக்க வேண்டும். அல்லாஹுடைய நேசத்தை பெறுவதற்கு நிறைய வழிகளை குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸும் சொல்லுகிறது. அதில் இந்த காலத்திற்கு தேவையான ஒன்றுதான் நஃபிலான வணக்கங்கள். உபரியான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்தும் போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடையாது. அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிப்பான். அல்லாஹ் நேசிச்சா சகோதரர்களே, நமக்கு காசு, பணம், செல்வாக்கு அதெல்லாம் தேவையில்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் தருவான், கிடைக்கும் எல்லாம். சிலர் அல்லாஹை பற்றி சிந்தனை இல்லாமல் அலைந்து கொண்டே இருப்பார்கள், பொருளாதாரத்தை தேடி அலைந்து கொண்டே இருப்பார்கள். நிறைய வாரமாறு தெரியுமான போதா. சில மனிதர்கள் அல்லாஹுடைய தௌஃபீக்கை பெற்றவர்களாக இருப்பார்கள், கொஞ்சம் வரும் நிம்மதி இருக்கும். அப்போ அல்லாஹுடைய இந்த நேசத்தை பெறுவதற்கு நம்ம நஃபிலான வணக்கங்களில் ஆர்வம் காட்ட வேண்டும். இந்த நஃபிலான வணக்கங்களில் ஆர்வம் காட்டுவதற்காக சில சீசன்ஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார். சீசன் என்ன? ஒரு முஃமினை பொறுத்தவரையில் ஃபர்லான அமல் செய்யறதுக்கு சீசன் சரி வராது. ஃபர்லான அமல் ரெகுலராக செய்து கொண்டே இருக்க வேண்டும். 5 நேர தொழுகை தொழுதுகிட்டே இருக்கணும். அதில் எக்ஸ்கியூஸே கிடையாது. எனக்கு சோகம் இல்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறேன், இன்றைக்கு தொழாமல் இருக்கலுமா? இல்லை. ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன், என்ன ஐசியூவில் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க, எனக்கு கான்சியஸ் இருக்கிறது, யாது இருக்கிறது, நினைவு இருக்கிறது, நான் தொழுகையை மிஸ் பண்ணலும்டா ஏலா. எனக்கு பல்ஸ் பார்க்கறதுக்காக அல்லது மற்ற என்னுடைய உடம்பு நிலைகளை அறிவதற்காக வேண்டி அந்த கருவி இந்த கருவி என்றெல்லாம் பொருத்தி வைத்திருக்கிறார்கள். கையை தூக்கவும் மேலாது, காலை தூக்கவும் மேலாது, தலையிலேயும் ஏதோ எல்லாம் பூட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் எனக்கு யாது இருக்கு, நீங்கள் பேசுறது கேட்குது, நீங்கள் வாரது விளங்குது. இப்போ நான் தொழுகையை விட முடியுமா? அன்புள்ள சகோதரிகளை இயலாது. தயமம் செஞ்சுட்டு தொழணும், தயமம் செய்ய இயலாட்டி நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நின்று தொழணும், ஏலாட்டி இருந்து தொழணும், ஏலாட்டி படத்துக்கு தொழணும், அதுக்கு மேலண்டா
கண்ணால் சைக்கினை செய்யணும். ஒவ்வொரு அசைவுக்கும் தக்பீர் காட்டுறேன்னா கண்ணால் ஒரு முறை அல்லாஹ் அக்பர்ன்னு கண்ணால், ருக்கு சுஜூத். அப்படி முடியலன்னு நினைக்கவாவது வேணும். இதுதான் ஃபர்லுடைய நிலை. ஆனால் சுன்னத்தான வணக்கங்களை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. சுன்னத்தான வணக்கம் நான் ஏற்கனவே சொன்னது போல செய்தா நன்மை, செய்யாட்டி பாவம் இல்லை. ஆனால் அதை செய்யத்தான் அல்லாஹுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அந்த வகையிலே தான் ரமலான் நமக்கு அழகான ஒரு சீசன். குர்ஆன் ஓதுவது, இரவு தொழுகையில் ஈடுபடுவது, அதிகமாக திக்ர் செய்வது, சதகா கொடுப்பது, இப்படியான நன்மைகளை செய்வதற்கான ஒரு சீசன். அப்போ அந்த நேரத்தில் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் நெருக்கம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய மஹப்பத் நிறைய நமக்கு கிடைக்கும். அதை நம்ம கிட்டத்தட்ட உணர்கிறோம். அப்போ அந்த சீசன் முடிந்ததும் அடுத்த சீசன் நம்ம வந்துச்சு. அந்த சீசன் தான் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள். இந்த சவுதி அரேபியாவில் இன்றைக்கு துல்ஹஜ் பிறை ஒன்று அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டில் இன்றைக்கு மாநாடு நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். என்று பிறை தென்பட்டால் நமக்கு மக்ரிபிலிருந்து பிறை ஒன்று. துல்ஹஜ் ஆரம்ப 10 நாட்கள் பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது உலக நாட்களிலேயே மிக சிறந்த நாட்கள் என்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நோன்பை விட, ரமலான் காலத்தை விட சிறந்தது. துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்கள் உலக நாட்களிலேயே மிக சிறந்தது. அப்ப ஏன் அப்படி சிறந்தது என்பதை பற்றி உலமாக்கள் பேசுகிற நேரம் சொல்கிறார்கள், ரமலானில் பெரும்பாலும் நோன்பு மட்டும்தான், நோன்பும் தொழுகையும் இருக்கும். ரமலானுக்குள்ள ஹஜ்ஜு வராது. ஆனால் இந்த 10 நாட்களுக்குள் தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது. மிக முக்கியமான 3 கடமைகள் இந்த மாதத்திற்குள் இருக்கிறது, இந்த 10 நாட்களுக்குள்ளும் இருக்கிறது. எனவேதான் ரமலானுடைய காலத்தை விடவும் இந்த 10 நாட்கள் மிக சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த 10 நாட்களும் உலக நாட்களில் சிறந்தது என்று மட்டும் அல்லாஹுடைய தூதர் சொல்லாமல் சொன்னார்கள், இந்த 10 நாட்களும் அல்லாஹுக்கு மிக விருப்பமான நாட்கள். சிறந்த நாள், மிக விருப்பமான நாட்கள். அது மட்டுமல்ல, இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் தான் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானவை. அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், வலல் ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் இந்த அமல்களில் ஈடுபடுவது தான் அல்லாஹுக்கு விருப்பமானது என்று சொல்கிறீர்களா என்று கேட்டார்கள். சஹாபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், ஜிஹாதுக்கு போறதை விடவும் இந்த 10 நாளில் அமர்ந்து அமல் செய்வது தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. ஒருவர் ஜிஹாதுக்கு போய் ஷஹீதாக்கப்பட்டால் அவர் உயர்ந்தவர். அப்படி இல்லாமல் சும்மா ஜிஹாதுக்கு போய் வருவதை விடவும் இந்த 10 நாட்களில் உட்கார்ந்து அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தான் அல்லாஹுக்கு விருப்பமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு கோணத்தில் அன்புள்ள சகோதரர்களே, நம்ம அமல்களை அதிகரிக்க அதிகரிக்க ஈமானும் கூடும். அல்லாஹுடைய மஹப்பத் ஒரு பக்கம் கிடைக்கும், இன்னும் ஒரு பக்கம் ஈமான் கூடும். ஈமானுடைய தன்மையை பற்றி உலமாக்கள் சொல்லும் போது அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் குறையும் என்கிறார்கள். அதாவது அதிகரிக்கும் குறையும். ஆனால் ஒரு முஃமின் ஈமான் குறைய விடக்கூடாது. இது கோட்பாடு, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினுடைய ஒரு நம்பிக்கை கோட்பாடு, ஈமான் கூடும் குறையும் என்பது. ஆனால் ஒரு முஃமினுடைய இலக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஈமானினால் குறைய விடக்கூடாது, கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஈமான் கூடினால்தான் ஈமானுக்கு இருக்கிற சுவை புரியும். அன்புள்ள சகோதரர்கள், நம்ம எல்லாம் மூமினா இல்லையா? அதில் டவுட்டே இல்லை, எல்லாரும் மூமின் தான் இன்ஷா அல்லாஹ். ஆனால் ஈமானுக்கு தாம் இருக்கிறது, ஈமானுக்கு லத்தத் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். தாம் என்றால் டேஸ்ட், லத்தத்னா ஸ்வீட்னஸ். ஈமானுக்கு டேஸ்டும் ஒரு இனிமையும் இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நம்ம எப்போதாவது அந்த டேஸ்டை, அந்த இனிமையை அனுபவித்திருக்கிறோமா என்கிற அடுத்த கேள்வி நம்மிடம் கேட்கப்பட்டால் என்ன பதில்? நீங்கள் மூமினான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லாஹ் நான் மூமின் தான். அப்போ ஈமானுடைய சுவையை உன்னுடைய லைஃப்பில் நீ என்ஜாய் பண்ணியிருக்கிறாயா
என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் நம்மிடத்தில் ஒரு தெளிவான பதில் இருக்காது. ஆனால் சிலர் அனுபவித்திருப்போம். கடும் வறுமை ஒன்று வரும், கடும் கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஹராமான பணமும் வரும். இல்லை தொடமாட்டம் என்று அந்த நேரத்தில் உறுதியாக இருக்கும் போது சில நேரங்களில் அவர் ஈமானுடைய சுவையை உணர்ந்திருப்பார். இன்னும் ஒருவருக்கு பெரிய உயிருக்கு ஆபத்து, கடும் கஷ்டம். ஆனால் ஈமானை விட்டு கொடுத்தால் அந்த பிரச்சனைக்குள்ளிருந்து வெளியே வரலாம் என்று இருக்கும். ஆனால் அவர் விட்டு கொடுத்திருக்க மாட்டார். அந்த நேரத்தில் அவர் சில நேரம் ஈமானுடைய சுவையை உணர்ந்திருக்கலாம். ஆனால் ஜெனரலாக பார்த்தால் ஈமானுக்கு சுவை இருக்கான்ற கேள்விதான் நம்மகிட்ட வரும். ஏனென்றால் ஈமான் பலவீனமான நிலையில் தான் நம்மிடம் எப்போதும் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் ஈமான் கூடும் குறையும். யஸீது பித்தாஅ வ யன்குஸு பில் மஅசியா. நன்மைகள் செய்கிற போது ஈமான் கூடும், பாவங்கள் செய்கிற போது ஈமான் குறையும். அன்புள்ள சகோதரர்களே, மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், நம்ம லைஃப்பில் கூட நன்மை செய்கிறோமா, கூட பாவம் செய்கிறோமா? நம்ம காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்க செல்லும் வரைக்கும் கூடுதலாக நன்மை செய்கிறோமா, கூடுதலாக பாவம் செய்கிறோமா? நம்ம வாழக்கூடிய சூழல், இந்த காலம், சும்மா பள்ளிக்கு வந்தாலும் நம்ம நன்மையை நிறைய செய்கிறத விட பள்ளிக்குள்ளே இருந்தும் பாவம் தான் கூட செய்கிறோம். சிலருடைய நினைப்பு என்னென்னா, பாவம் என்று சொன்னால் அந்த பொம்பளைகளோட தொடர்பானது மட்டும்தான் பாவம், அல்லது பொருளாதாரத்தில் வட்டி, இதுதான் பாவம் என்று நினச்சிட்டு இருக்கிறோம். பொய் சொல்லுவது பெரும்பாவமா இல்லையா? புறம் பேசுவது பெரும்பாவமா இல்லையா? கோல் மூட்டுவது பெரும்பாவமா இல்லையா? மற்றவனுடைய மானத்தில் கை வைப்பது பெரும்பாவமா இல்லையா? அப்படி நம்முடைய நாவால நம்ம பள்ளிக்குள்ள உட்கார்ந்து தொழுதுட்டு பாவம் செய்யறோம். சில நேரம் பள்ளிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்போம் நீண்ட நேரம். நம்ம உட்கார்ந்து ஒரு 3 பேர் 2 பேர் உட்கார்ந்து இருந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி வெளியே உள்ளவர் என்ன நினைப்பாருன்னா, மாஷா அல்லாஹ் பாக்கியசாலி பள்ளிக்குள்ளே இருக்காருண்டு. இங்க இருந்த 2 பேரும் பேச ஆரம்பித்ததிலிருந்து முடிக்கும் வரைக்கும் என்ன பேசினோம்னு கேட்டால், நம்மளை தவிர மற்றெல்லாம் பேசுறது. இப்போ பாவங்கள் கூட கூட இது சும்மா பள்ளிக்குள்ளே உள்ள சூழலை சொல்கிறேன். அப்போ பள்ளிக்குள்ளே இது என்றால் நம்மளோட நிலைமை இந்த மையத்து வீட்டுக்கு போனால் என்ன நடக்குது? சுப்ஹானல்லாஹ், ஒரு மையத்து வீட்டுக்கு போகிற என்னத்துக்கு சகோதரர்களே? அந்த மையத்துக்காக துஆ செய்கிறதுக்காகத்தான் மையத்தை விட்டு 2 நோக்கம். ஒன்று மௌத்தான வீட்டுக்காரர்களுக்கு ஆறுதல், 2வது மூத்தான ஆளுக்கு துஆ செய்கிறது. ரசூலுல்லாஹ் மையத்தை போய் பார்த்தோடனே அல்லாஹ் மக்ஃபிர் லஹு, அல்லது அவரை பேரை சொல்லி அல்லாஹ் மக்ஃபிர் லி ஃபுலான், யா அல்லாஹ் அவர பாவங்களை மன்னின்னு சொல்லி அவருக்கு துஆ செய்வாங்க. அப்போ குடும்பத்தாக்களுக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்கு. ஆனால் நம்ம போய் மையத்து வீட்டில் மையத்தை போய் பார்க்கறது, அப்படியே வந்து அவடத்தை உட்கார்ந்தா சுப்ஹானல்லாஹ் பேசி 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 என்னத்தை பேசுகிற முடியுது, அவடத்திலேயே கதிரையை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார்கள் இருக்கு. பிறகு மையத்தை தூக்கிட்டு போகும்போது அமைதியாக போகணும் என்றால் மறுமையை நினைப்பதற்காக அமைதியாக போங்க. ஆனால் போகிற வழியிலையும் ஜோக்கும் சிரிப்பும். அதை விட மையவாடிக்குள்ளே போய் அங்கே போய் பாருங்களேன், கொள்வர் இது பேசுகிறார், கதைக்கிறார். இது போக நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது, நம்முடைய குறிப்பாக நம்முடைய மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸ் என்னென்றால், மையத்தை கொண்டு வச்சு அவ்வளோ பேரும் கதைப்பாங்க. அந்த டைமில் 4 பேர் அடக்கிறதுக்கு நிற்பாங்க, அந்த 4 பேரும் விடமாட்டான். அதுக்கு ஒரு ஆள், இதை வை ஒரு ஆள், அது இது இதுண்டு பற்றப்பரப்பாகி அவடத்தில் ஒரு மனஸ்தாகம் வார அளவுக்கு நடந்து கொள்வோம். ஆனால் மையவாடி என்பது ஈமானை அதிகரிக்கிற ஒரு இடம். அல்லாஹ்வுடைய தூதர் டிரெக்டாகவே சொன்னார்கள், நீங்கள் மையவாடிகளுக்கு போங்கள், ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா, அங்கே போனால் உங்களுக்கு மறுமை நினைவு வரும் என்று சொன்னார்கள். இப்போ நம்ம வாழக்கூடிய சூழல் முழுக்க முழுக்க நம்மை பாவத்தின் பக்கமே இழுத்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ளேயும் பாவம், ரோட்லேயும் பாவம், கடைக்கு போனாலும் பாவம், மையவாடிக்கு போனாலும் பாவம், கல்யாண வீட்டுக்கு போனாலும் பாவம். அல்லாஹ் நன்மையை தர வேண்டும். பள்ளி வாசலுக்குள்ளே வந்தாலும் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழல். இப்போ பாவம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன நடக்கும்? ஈமான் குறையும். அப்போ இந்த சூழலில் தான் அல்லாஹு தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்திற்குள் நுழையக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். எனவே துல்ஹஜ் மாதத்தை சரியாக நாம் பயன்படுத்தினால், இந்த ஆரம்ப 10 நாட்களை சரியாக பயன்படுத்தினால் அல்லாஹுடைய அன்பை பெறலாம்,
நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுவை நாம் ஒவ்வொருவரும் நேசிப்பது நம்முடைய கட்டாய கடமையாகும். ஃபர்து ஐன். அது உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அல்லாஹுவை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் என்றால் அல்லாஹுவை அறிய வேண்டும். எனவே இந்த விஷயத்தில் நாம் எல்லோரும் கவனம் செலுத்தினால் அல்ஹம்துலில்லாஹ் வெற்றி பெறுவோம். இரண்டாவதாக, அல்லாஹுடைய நேசத்தை நம்ம பெற வேண்டும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் நேசிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்றால் ஃபர்தான வணக்கங்களில் மிக கவனமாக இருக்கிற அதே நேரத்தில் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் ஈடுபாடு காட்ட வேண்டும். நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் ஈடுபாடு காட்டுவதற்காக சில வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா நமக்கு தருகிறான். அந்த வாய்ப்புகளில் ஒன்றுதான் துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்களாகும். இந்த 10 நாட்களை அடையக்கூடிய பாக்கியத்தை நம்ம துவா கேட்காமலே அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பெரும்பாலும் இன்றைக்கு பிற தென்பட்டால் நம்ம துல்ஹஜ்ஜுக்குள் நுழைந்து விடுகிறோம். ஹஜ்ஜிக்கு போன மக்கள் துல்ஹஜ்ஜுக்குள் நுழைந்து விட்டார்கள். பல நாடுகளில் துல்ஹஜ் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ துல்ஹஜ் முதல் நாளிலிருந்து 10வது நாள் வரைக்கும் நம்ம பிளான் பண்ண வேண்டும். இந்த நாட்களில் அதிகமாக வணக்கங்களில் ஈடுபட வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹுடைய நேசத்திற்கு ஆசைப்படுகிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய மனங்கள் அவர்களோடு பேசும். யாருக்கெல்லாம் அது ஒரு கணக்கில்லையோ அவர்கள் இந்த செய்திகளை வலதால் கேட்டு இடதால் விட்டு போவார்கள். அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. நம்ம அல்லாஹை நேசிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும். இதுதான் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற மிக மகத்தான வெற்றியாகும். இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் உண்மை இல்லை சகோதரர்களே. இப்போ பெரிய மூத்தவர்கள் இருக்கிறோம், அதே போல் இள வயது உடையவர்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறோம். நம்முடைய அனுபவங்களை நம்ம பார்த்தா உலகத்தில் ஒன்றுமே நிரந்தரமும் இல்லை, உலகத்தில் ஒன்றுமே உண்மையும் இல்லை. எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. மௌத்து வந்து யக்கீன். அல்லாஹ் குர்ஆனில் யக்கீன் என்ற வார்த்தையை சொல்கிறான் மௌத்துக்கு. வஅப்து ரப்பக ஹத்தா யஅத்தியக்கல் யக்கீன். யக்கீன் என்றால் என்ன? உறுதியானது மௌத்து மட்டும்தான். அதுக்கு பிறகுள்ள வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அந்த வாழ்க்கை எல்லாமே நிம்மதியாக வர வேண்டும் என்றால் கபருடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு மஹ்ஷருடைய வாழ்க்கை, அந்த விசாரணை, இவைகளெல்லாம் நமக்கு இலகுவாக வேண்டுமென்றால் அல்லாஹுடைய அன்பு நமக்கு தேவை. அல்லாஹுடைய அன்புக்கு நம்ம ஏங்க வேண்டும், ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக் வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபு இலா ஹுப்பிக். இந்த துஆவை கேட்க சொல்லி அல்லாஹுடைய தூதர் கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக், யா அல்லாஹ் உன்னுடைய நேசத்தை நான் கேட்கிறேன். வ ஹுப்ப மன் யுஹிப்புக், உன்னை நேசிக்கிறவர்களுடைய நேசத்தை நான் உன்னிடம் கேட்கிறேன். வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபு இலா ஹுப்பிக், உன்னுடைய நேசத்தின்பால் என்னை நெருக்கி வைக்கக்கூடிய அமல்களை நேசிக்கக்கூடிய உள்ளத்தை உன்னிடம் நான் கேட்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். அந்த துஆவோடு நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த 10 நாட்களிலும் தொழுகையில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முஸ்லீம்னு வந்தால் தொழுதாகும். ஐங்கால தொழுகையில் நமக்கு சலுகை இல்லை. அதையும் ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவது என்பது ஆண்களுக்கு வாஜிபானது. நியாயமான காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் தொழுகையை மிஸ் பண்ணலாம், இந்த ஜமாத்தை மிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆண்கள் ஜமாத்துக்கு வரணும். ஆனால் பெரிய ஒரு பரிதாபம், நானும் நீங்களும் கை செய்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால், சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய காலத்தில் ஜமாத்து தொழுகையை மிஸ் பண்ணக்கூடியவர்கள் தெளிவாக அறியப்பட்ட முனாஃபிக்குகளை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு 70 பேர் கிட்டத்தட்ட ஒரிஜினல் முனாஃபிக்குகள் லிஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. அந்த முனாஃபிக்குகள் மட்டும்தான் ஜமாத்தை மிஸ் பண்ணுவாங்க. என்றாலும் மூமினுக்கு தொழுகையினுடைய முக்கியத்துவம் தெரியும், தொழுகையினுடைய அவசியம் அவனுக்கு தெரியும். அப்போ ஜமாத்து தொழுகை மூமின்கள் மிஸ் பண்ண மாட்டார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். நம்ம என்னென்றால்
சும்மா வீட்டை வந்து யாராவது பேசிக்கிட்டு இருந்தாலும் ஜமாத்தை மிஸ் பண்ணிடுறோம். நம்ம பீச்சுக்கு போனாலும் விளம்பிட்டு வர மாச்சல் பள்ளி பக்கத்தில் இருக்கு, போய் தொழுதுட்டு வந்து திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ஆனால் ஜமாத்தை மிஸ் பண்ணுறோம். பள்ளிக்கு பக்கத்திலே சுப்ஹானல்லாஹ் நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள், ஜமாத்து நடக்குது. அது போகிறதுக்கு இப்போ ஸ்பீக்கரில் வர தொழுகை, ஆனால் பள்ளிக்கு வரல. இதில் ஒருத்தருக்கும் யாருக்கும் தனிப்பட்ட கோபங்கள் எல்லாம் கிடையாது. இதை பேசுகிறோம்டா சில சகோதரர்கள் அந்த ரோட்டில் நின்று பைக்கில் நின்று பேசிட்டு நினைக்கிறாங்க ஹொத்பௌதுல மௌலவிக்கு நம்மளோட கோபம் போல. பள்ளிவாசல் ஆக்களுக்கு நம்மளோட ஒருத்தருடைய கோபம் இல்லை. இது நிலம் பாரதூரமானது. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த முனாஃபிக்குகளை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி. ஏன்னா முனாஃபிக்குகள் கொஞ்சம் தொழுகைக்கு அப்படி கட்டடிச்சிட்டு வீட்டரிப்பாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த வீட்டை கொஞ்சம் பேர் தொலை வராமல் இருக்கிறார்கள், ஜமாத்துக்கு வராமல் வீட்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இந்த பள்ளிக்கு இந்த இடத்துல வேறொரு இமாமை நியமித்து விட்டு சிலரை என்னோடு அழைத்து சென்று தீப்பந்தங்களோடு நெருப்பை கையில் எடுத்துகிட்டு போய் இந்த தொலை வராமல் இருக்கிறார்கள் ஊடெல்லாம் பற்ற வைக்கணும் என்று நான் நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இங்கே ஒரு ஆளை இமாமா நான் இந்த இடத்துல போட்டு தொழுவிக்க சொல்லி போட்டு நெருப்படுத்திட்டு போய் இந்த பள்ளிக்கு வராமல் ஆம்பளையில் ஊட்டடிக்கானுங்களே, அந்த வீட்டையெல்லாம் நான் எரிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அந்த வீடுகளில் பெண்களும் சிறுவர்களும் இருக்கிறார்கள், அதால தான் நான் செய்யாமல் இருக்கிறேன்னு சொன்னாங்க. எவ்வளோ ஒரு பாரதூரமான வார்த்தை என்று பாருங்க. ஆனால் நமக்கு இதில் இம்பார்ட்டன்ஸ் இன்னும் விளங்கலைன்னா நம்முடைய ஈமானத்தை நம்ம மீள் பரிசீலனை செய்யணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஜமாத்தோடு இந்த காலத்தில் தொழக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும். ரெண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, சுன்னத்தான தொழுகைகள். இப்போ ஒவ்வொரு வக்துக்கும் முன்பின் சுன்னத்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை சுன்னன் ராத்திபான்னு சொல்லுவாங்க. ராத்திபான சுன்னத்துக்கள் இப்படி 12 ரக்காத் சுன்னத். லுஹருக்கு முன்னுக்கு 4, 2 2. பிறகு லுஹருக்கு பின்னுக்கு 2, அசருக்கு இல்லை, மகரிபுக்கு பின்னுக்கு 2, இஷாக்கு பின்னுக்கு 2, சுபகுக்கு முன்னுக்கு 2, 12. இந்த 12 ரக்காத்தையும் ஒருவர் பேணி தொழுது வந்தால் அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு மௌலவி பேசும்போது தான் நான் கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டு போனேன். அதுக்கப்புறம் தேடி பார்த்தா அந்த விளக்கம் தான் சரி. என்ன விளக்கம் என்றால், ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடு. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு 12 ரக்காத்தை நான் தொழுதுட்டேன்னா இன்றைக்கு எனக்கு ஒரு வீடு, நாளைக்கு தொழுத நாளைக்கு ஒரு வீடு. அப்போ நான் திரும்ப உட்காந்து கற்பனை பண்ணி பார்த்தேன், இவ்வளோ வீடு தேவையாண்டு. உலகத்திலேயே சில பணக்காராக்கள் இருக்கிறாங்க நம்மளோட ஊருக்குள்ளே, அவருக்கு அங்கே வளவு இருக்கு, இஞ்ச வளவு இருக்கு, அங்கே இருக்குண்டு வளவாக காட்டுறோமா இல்லையா? கொழும்புல வீடு இருக்கு, நிந்தூரில் வீடு இருக்கு, கல்முனையில் வீடு இருக்கு, சாய்ந்தமருதில் வீடு இருக்கு. அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவமா இல்லையா? அவருக்கு ஒரு சொத்தா இல்லையா அது? அப்ப சுவர்க்கத்தில் இவ்வளவு வீடு ஒருவருக்கு இருக்கிறது என்பது அவரை அங்கு மகிழ்ச்சியாக வைப்பதற்கு அல்லாஹ் செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு. அப்ப இந்த சுன்னத்தான தொழுகைகளில் இவ்வளவு ஒரு பெரிய பரக்கத் இருக்கிறது. அப்ப இந்த சுன்னத்தான தொழுகையில நம்ம ஈடுபாடு காட்டுறது. அதே போல வித்ரு தொழுகை, கியாமுல் லைல், லுஹா தொழுகை எவ்வளவு இருக்கு. இதுல இன்னும் ஒரு பெரிய விஷயம் இருக்கு என்னென்றால், நம்மளோட தொழுகையை பற்றி விசாரிப்பான் அல்லாஹ். முதலாவது விசாரிக்கிற தொழுகையை பற்றி. நம்மளோட தொழுகைகளில் குறை இருந்தால், ஃபர்து தொழுகைகளில் குறைபாடுகள் இருக்குமே, அப்படி குறைகள் இருந்தால் மலக்குகளை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானாம், இவர் தொழுது சுன்னத்தான தொழுகைகள் ஏதாவது இருக்காண்டு. ஆம் என்று மலக்குகள் சொன்னால் உடனே அல்லாஹ் சொல்லுவானாம், அந்த சுன்னத்தை போட்டு இந்த ஃபர்தை பேலன்ஸ் பண்ணுங்க, சமமாக்கி அவரை வெற்றியாளர் ஆக்கிவிடும், அவரை பாஸ் பண்ண வைங்க. சுப்ஹானல்லாஹ். எனவே இந்த நஃபிலான தொழுகைகளில் கூடுதல் ஆர்வம் காட்டுவது, குர்ஆன் ஓதுவது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்புள்ள சகோதரர்களை, குர்ஆனை நம்ம தூக்கி வச்சிட்டோம். நாளைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மறுமையிலே கண்டிப்பாக நமக்கு எதிராக வாதாடுவார்கள். குர்ஆனில் ஒரு வசனம் வருது, யா ரப் இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. என்னுடைய ரப்பே, இந்த சமூகம் குர்ஆனை புறக்கணிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்து விட்டது என்று அல்லாஹ்விடத்தில் வந்து எனக்கும் உங்களுக்கும் எதிராக அல்லாஹுடைய தூதர் நின்று விடக்கூடாது. குர்ஆனை ஓத 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 நன்மைகள் வரும், உள்ளம் சுத்தமாகும், பரக்கத் இறங்கும், பிரச்சனைகள் தீரும். ஏன் ஓதையலா? இவ்வளோ ஃபேஸ்புக் பார்க்குறோமே, இவ்வளோ வாட்ஸ்அப் பார்க்குறோமே, இவ்வளோ உட்காந்து பேசிட்டு இருக்கிறோமே,
ரப்புடைய கலாம். இதை ஏன் என்னால் ஓத முடியவில்லை? ஏன் எனக்கு இது தவிட்டுகிறது? ஏன் எனக்கு வெறுப்புக்குரியதாக மாறுகிறது? ஏன் குர்ஆனை நான் ஒதுக்குகிறேன்? ஏன் என்னால் கேட்க முடியுதில்லை? அந்த அளவுக்கு நான் முனாஃபிக்கா போய்த்தனா. ஒரு மகரிபு புற உட்கார்ந்து இஷா வரைக்கும் வீட்டில், அல்லது மகரிப் தொழுதுட்டு பள்ளியில் சுன்னத்தையும் தொழுதுட்டு உட்கார்ந்து இஷாக்கு பாங்கு சொல்லும் வரைக்கும் எவ்வளோ நேரம்? வீட்டை போய் வரக்குள்ள டைம். சில நேரம் வீட்டை போகிற வழியிலே 2 பேர் சந்திச்சா இஷாவுடைய டைம் ஆயிடுது. தொழுதுட்டு குர்ஆன் எடுத்து உட்கார்ந்து ஓத 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 உள்ளம் சுத்தமாகும், பிரச்சனைகள் தீரும், நிம்மதி வரும், அல்லாஹ்வுடைய ஒளி இறங்கும், மலக்குகளுடைய துஆ கிடைக்கும். இவ்வளவு பாக்கியம் இருக்கிறது. இந்த 10 நாட்களும் இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்க. பழகிட்டம் பண்ணா மறவிடலாம் போ இன்ஷா அல்லாஹ். அதுபோல சதக்கா செய்வது, இப்படியான நல்ல உனக்கு திக்ருகளை கூடுதலாக செய்வது. அதில் தக்பீர் சொல்றது, துல்ஹஜ் பிற 1 தக்பீர் அதிகமாக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கொண்டிருங்க. அல்லது அல்லாஹு அக்பர் கபீரா அல்லாஹு அக்பர் கபீரா என்று சொல்லுங்க. அல்லது அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். போகக்குள்ள வரக்குள்ள, பைக்கில் போகக்குள்ள, காரில் போகக்குள்ள, ஆட்டோவில் போகக்குள்ள சொல்லி கொண்டு போகிறது. காலமால திக்ருகள் இருக்கு. இதெல்லாம் அற்புதங்கள் சகோதரிகளை. உண்மையாக திக்ரெல்லாம் அற்புதம். நம்ம இந்த சைடுக்குள்ளே போகலை. நம்ம இஸ்லாம் என்பதை ஒரு பேச்சுக்குரிய பொருளாகவும் விவாதத்திற்குரிய பொருளாகவும், இஸ்லாத்தை வச்சு அவரை நான் குறை சொல்லணும், நீங்கள் என்ன குறை சொல்லணும், இப்படியான ஒரு நிலையில் தான் நம்ம இன்றைக்கு இஸ்லாத்தை வச்சு விளையாடுறோம். நம்ம என்ஜாய் பண்ண தவறுகிறோம். குர்ஆன் ஓதுவது, திக்ரெல்லாம் ஒரு அற்புதம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் ஒரு மீன் உயிர் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு என்ன தேவை? தண்ணி வேணும். தண்ணி இல்லாமல் மீன் உயிர் வாழாது. கொஞ்ச நேரம் தரையில் கிடக்கும், ஆனால் செத்திரும். மீன் உயிர் வாழ வேண்டும் என்றால் தண்ணீர் அவசியம். அதுபோலதான் ஒரு முஃமின் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்றால் திக்ர் அவசியம் என்று சொல்கிறார்கள். திக்ரெல்லாம் அற்புதமான, இன்றைக்கு நம்ம வாழ்கிற காலத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம், அது ஷைத்தானுடைய பிரச்சனையாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ், வேறு வேறு வழிகளில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் உரிய சொல்யூஷன் திக்ர். அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வை திக்ரு செய்வதன் மூலம் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே திக்ரை கூட்டுவது. அதுபோல அரஃபா நாளான பிறை 9, அரஃபா நாள் என்றால் நமக்கு பிறை 9, அந்த பிறை 9 நம்ம நோன்பு பிடிப்பது, அதுவும் பெரிய ஒரு விஷயமாகும். அதுபோல் இந்த 10 நாட்களில் ஒருவர் திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்க விரும்பினா பிடிக்கலாம். அப்படி இல்லாமல் அவர் ஆர்வப்படுறார், சுன்னத்தில்லை. 9 நாள் நோன்பு பிடிக்கிறது சுன்னத்தில்லை. ஆனால் ஒருவர் நான் நிறைய நோன்பு பிடிக்கணும் என்று ஆசைப்பட்டு பிடிச்சார் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு நோன்பு பிடிக்க முடியும். இப்படியாக இந்த 10 நாட்களையும் நாம் நல்ல முறையில் பயன்படுத்த நம்ம முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்கிற அதே நேரத்தில் இந்த நஃபிலான அமல்களை செய்வதன் மூலம் அவனுடைய நேசம் கிடைப்பதற்கு அந்த ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله